நான் உங்கள் புனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். எஸ், நம்ம நியூ இயர் ஆனால் நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம்ல. இந்த நியூ இயர் ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் இதை கண்டினியூவாக செய்ய தான் போகிறேன். நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவேன், இல்லை நான் டெய்லி ஏர்லி மார்னிங் எழுந்துப்பேன், இல்லை என்னோடய டேவை நான் நல்ல ஒரு மோட்டிவேஷனோடு நான் எழுந்துக்க போகிறேன், டெய்லி இந்த வேலையை கரெக்டாக முடிச்சிட போகிறேன், டெய்லி ஜிம் போக போகிறேன், டெய்லி ஏதாச்சும் ஒரு வேலையை செய்ய தான் போகிறேன் அப்படின்ட்டு நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம். ஆனால் கண்டினியூவாக அதை செய்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்ய மாட்டோம். கரெக்டுங்களா? ஃபஸ்ட் டே நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து செய்வோம். இன்றைக்கி தானே நியூ இயர், இந்த நியூ இயர் நமக்கு சூப்பராக போகுது பாரு அப்படின்ட்டு. அடுத்த டிசம்பருக்குள்ளே நான் வேறு மாதிரி இருப்பேன் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட் டே கூட செய்வோம், தேர்ட் டே கூட செய்வோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு ரீசன்ஸால் அந்த வேலையை நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இந்த கன்சிஸ்டன்சி நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது. கன்சிஸ்டன்சி இல்லாமல், அதாவது கண்டினியூவாக அந்த வேலையை நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நாம் நிறைய காரணம் சொல்லலாம். உடம்பு முடியல, தலை வலிச்சுது அதனால செய்யலை, ஊருக்கு போயிட்டு அதனால செய்யலை, எது வேணாலும் சொல்லலாங்க. ஆனால் நாம் நம்ம ஒரு எய்மோட ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக 7 காரணங்கள் இருக்குது, 7 ரீசன்ஸ் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் இக்னோர் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளால் கன்சிஸ்டன்சியாக ஒரு வேலையை செஞ்சு முடிக்க முடியும். ஓகேங்களா? சரி, அதில் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் விஷன். அதாவது நம்ம விஷன் கிளியராக இருக்கணும். அதாவது நம்மளோட டெஸ்டினேஷன் எங்கே, நம்ம எங்கே இப்போ செஞ்சுட்ருக்க வேலையை ஸ்டாப் பண்ண போகிறோம், அதோட ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். போய் முடிய வேண்டிய இடமே நம்ம தெரியலன்னா போகக்கூடிய பாதையில் ஏகப்பட்ட குழப்பங்கள் வரலாம் இல்லையா? அப்போது அந்த விஷன் நமக்கு கிளியராக இருக்கணும். அன்கிளியரான ஒரு விஷனோட நம்மளால் எந்த ஒரு வேலையும் எடுத்து செய்ய முடியாது. டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். இந்த டார்கெட் அப்படிங்கிறது நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே அதில் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம், அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணணும், யோசித்து தான் அந்த செயலில் இறங்கணும். ஏனோ தானோன்னு அதுக்குள்ளே காலை விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் செஞ்சு முடிக்க முடியாது. ஸோ இது அன்கிளியர் விஷன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, கிளியரான ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோல் மேலே நாம் நம்பிக்கையே வைக்க மாட்டோம். டவுட்ஸ் அபவுட் அவர் கோல்ஸ். ஸோ இதுதான் நம்ம செஞ்சு முடிக்க போகிறோம், இது நம்மளோட கோல் அப்படிங்கிறத நாம் நம்பணும். இதெல்லாம் நம்மளால் முடியுமா, இதை நம்ம செஞ்சு முடிக்க முடியுமான்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு டவுட்டோடு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 2-3 நாள் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா நமக்குள்ள ஒரு டவுட் வரும், இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ட்டு. அப்படி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுனாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய மாட்டோம். இன்ட்ரெஸ்ட் வராது நமக்கு. டவுட்ஸ் இருக்கிறப்போ எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும்? கண்டிப்பாக வராது. அப்போது நீங்கள் எந்த கோலை அடைய போகிறீங்களோ அந்த கோலை நீங்கள் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது மேலே எந்த டவுட்டும் வரக்கூடாது. கிளியராக, ஓகேங்களா, கிளியராக இதுதான் நம்மளோட கோல், இதை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம், இதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், பிளான் போட்டுக்கணும். ஓகேவா? அப்படி இந்த பிளான் பண்ணி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். கன்சிஸ்டன்சியாக அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். அதாவது தோல்வி மேலே ஒரு பயம். ஓகேங்களா? எந்த ஒரு விஷயமும் தோற்காமல் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஓகேங்களா? சான்ஸ் இருக்குது, தோற்காமல் செஞ்சு முடிக்க முடியும், சக்ஸஸ் ஆக முடியும். பட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது யூஸ்வலாக நமக்கு வர்றது தான். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எதை எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணி தான் சக்ஸஸை ஃபேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஐயோ தோற்று போயிடுவோமோ, இது நமக்கு கைவிட்டு போயிடுமோ, இது நடக்காதோ அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியோடு நம்மளால் செய்ய முடியாது. பாதியிலே அந்த வேலையை விட்டுருவோம். நிறைய பேர் பாதியில் ஸ்கிப் பண்ண காரணம் பயம்தான். தோல்வியை நினச்சி அவங்க பயப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபெயிலியரை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க, கண்டிப்பாக முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செஞ்சு முடிங்க. சரியா? ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். வீட்டில் ஏதாச்சும் ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கும், இல்லை பர்சனலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த வேலை அப்படியே நின்று போயிடும்.
ஓகேங்களா, லேக் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் வந்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சுட்ருக்கீங்களோ அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் உங்களுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருக்காது. நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் இம்பார்ட்டண்ட்டை கொடுக்கும் பொழுது நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இது வரைக்கும் செஞ்சுட்ருக்க வேலையை செய்ய மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ இது மெயின் ரீசனாக இருக்குது. ரொம்ப கவலையாக இருப்போம், கவலையோடு உட்காந்துக்கிட்டு இருப்போம், அடுத்த வேலையை எதுவுமே நம்ம எழுந்து செய்யவே மாட்டோம். ஸோ அது அப்படியே என்ன ஆகும், நின்று போயிடும். ஒரு கட்டத்தில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், பிரச்சனை எல்லாமே முடிச்சு போனதுக்கப்புறமா நம்ம செஞ்சிட்ருக்க வேலையை விட்டுட்டோமே அப்படிங்கிறது ஒரு கவலையாக வந்துடும். அதுக்கு வேறு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும், டிப்ரெஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வந்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் செய்கிற வேலையை கான்சன்ட்ரேட்டோட செய்யுங்க. பின்னாடி அது வந்துட்டு உங்களுக்கு பெருசாக வந்து யூஸ் ஆகும். இன்கேஸ் உங்களோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷனையும் குறைக்கிறதுக்கு நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கக்கூடிய அந்த ஒரு ஹாபி இருக்குது இல்லையா, கன்சிஸ்டன்ஸாக ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கல்ல, அது உங்களுக்கு கை கொடுக்கும். மேபி அது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் கூட குறையலாம். ஓகேவா? ஓகே, 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸிக் பீப்புள்ஸ். அதாவது நச்சுத்தன்மையோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளை சுற்றி. நீ எதுக்கு தேவையில்லாமல் இதை பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு இது தேவையா, உனக்கு இது வருமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்பாங்க. ஈவன் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு கூட நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் பண்ணணுமா, தேவையா அப்படின்ட்டு. இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்துட்டு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தெரியாது இல்லையா? ஓகேவா? ஸோ ஒரு ஹாபியாக ஒரு பிடிச்ச விஷயமா ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோம், அது சக்ஸஸ் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை. கரெக்டாக இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன், இது நல்ல ரீச் ஆகுதா ஆகலையான்றது இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட், ரைட்? ஸோ பட் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுக்குன்னு ஒரு டைம் நான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சர்ச் பண்ணுறேன், அதில் எனக்கு சில விஷயங்கள் தெரியுது, என்னோடய பர்சனல் லைஃபுக்கும் யூஸ் ஆகுது, நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் இப்போ நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. இது ரீச் ஆகுமா ஆகாதா, உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத பற்றி நான் யோசிக்கலை. பிகாஸ் நான் ஒரு வேலையை இன்ட்ரெஸ்டாக பண்ணுறேன், அதுக்கான ரிசல்ட் டெஃபினட்டாக ஒரு நாள் வேறு தான் போகுது. ஓகேங்களா? அட்லீஸ்ட் நீங்கள் கொஞ்சம் பேர் பார்க்குறீங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு சந்தோஷம், ஒருத்தர் லைக் பண்ணுறீங்கன்னா அது ஒரு சந்தோஷம், கமெண்ட் பண்ணுறீங்களா இன்னும் சந்தோஷம். அது பேட் கமெண்டாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் நான் செஞ்ச மிஸ்டேக்ஸாக பண்ண மாட்டேன். கரெக்டாக குட் கமெண்ட்ஸாக இருந்ததுன்னா எஸ் இந்த வீடியோ நல்லா இருக்கு போல், இப்போ நான் பேசின டாபிக் பிடிச்சிருக்கு போல் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு என்ன சொல்கிறதுன்னா, எனக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வரும், என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தோணும். கரெக்டாக? ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ்க்காக நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போது பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை வந்துட்டு டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? நமக்கு பிடிச்ச விஷயம், நம்ம தப்பு பண்ணலைல்ல, ஸோ நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 6th பாயிண்ட்டு, எஸ் ஓவர் திங்க் பண்ணுறது. எதை பற்றி ஓவர் திங்க் பண்ணுறதுன்னா, நம்மளோட அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் இருக்குது இல்லையா, அவுட்கம் இருக்குது இல்லையா, அந்த அவுட்கம் மேலே நம்ம வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவோம். சில சமயம் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டு கூட நம்ம தப்பு பண்ணுவோம். இப்போது நல்லா படிச்சுட்ருப்பாங்க, டெய்லி படிச்சுட்ருப்பாங்களா, ஒரு நாள் வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடுவாங்க, என்னால் இதை வந்து சூப்பராக க்ராக் பண்ண முடியும், நான் நல்ல மார்க் எடுத்துருவேன் அப்படின்ட்டு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டு அன்றைக்கி ஒரு நாள் படிக்காமல் விட்டுருவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட மார்க் கம்மியாகும். அது தெரிஞ்ச மாதிரியான கொஷின்ஸாகவே இருக்கலாம், கரெக்டான மார்க் கம்மியாகும். ஏன்னா ப்ராக்டிஸ், அன்றைக்கி ஒரு நாள் ப்ராக்டிஸ் வந்துட்டு லேக் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லாமல், அவுட்கம்மை பற்றி ஓவர் திங்க் பண்ணாமல், அது வந்து கரெக்டாக வருமா வராதான்னு அவுட்கம்மை பற்றி திங்க் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா, நம்மளோட டெஸ்டினேஷன் இதுதான் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். இப்போது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எஸ் ஒரு 70 kg இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு 60 kg வரைக்கும் நம்மளோட ஜேர்னி வந்துட்டு கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் அந்த 60 kg நம்ம வந்துட்டு கரெக்டாக ரீச் பண்ணிவிடுவோமா, இல்லை அதை விட குறைஞ்சி போயிடுவோமா, இல்லை ரீச் பண்ணாமல் போயிடுவோமா அப்படின்றத ஓவர் திங்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மேலே ஒரு ஃபியர் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணாதீங்க. அண்ட் லாஸ்ட் டாபிக் வந்து என்ன பார்த்திங்கன்னா, ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் செஞ்சால் பர்ஃபெக்டாக தான் செய்வேன்,
ஓவர் பர்ஃபெக்ட்னஸ் வந்து எதிர்பார்க்குறது. பர்ஃபெக்டாக தான் செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். அப்படின்றப்ப என்ன ஆகும்னா, நம்ம இப்போது ஃபஸ்ட் டே செய்கிறோம், அப்போ வந்து நம்ம சரியாக செய்யலை, நம்மளால் சரியாக செய்ய முடியல அப்படின்னா, அது என்ன பண்ணும், ஐயோ நம்மளால் முடியலையே, இது வேண்டாம் வேலைக்காகாது அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் எதுவுமே ஸ்டார்டிங்கில் பர்ஃபெக்டாக வராது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் பர்ஃபெக்டாக வரும். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு பர்ஃபெக்டாக வரல அப்படின்னா அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்றதை கற்றுக்கிட்டு செகண்ட் டைம் நல்ல பர்ஃபெக்டோட ட்ரை பண்ணலாம். அதை விட்டுட்டு இல்லை எனக்கு நான் செஞ்சால் பர்ஃபெக்டாக தான் செய்வேன் அப்படின்றப்போ இவங்களாலலாம் வந்துட்டு ஒரு வேலையை கண்டினியூஸாக செய்ய முடியாது. இவங்ககிட்ட கன்சிஸ்டன்சி இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஒரு அந்த ஃபெயிலியருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா வெக்ஸ் ஆகி விட்டுருவாங்க. ஸோ வெக்ஸ் ஆகக்கூடாது, பர்ஃபெக்டாலாம் எதிர்பார்க்கக்கூடாது. எதையுமே நம்மளால் பர்ஃபெக்டாக முடிக்க முடியாதுங்க. முடிக்க முடியும், எப்போ முடிக்க முடியும்னா மோர் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறமா தான் முடிக்க முடியும். எடுத்த உடனேலாம் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஃபினிஷ் பண்ண முடியாது, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அப்படி இப்படி இருந்தாலும் பழக பழக வந்துட்டு உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக கை கொடும். ஓகேவா? ஸோ இந்த 7 திங்ஸ் அப்படிதான், இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு வேலையை கன்சிஸ்டன்சியாக செய்ய முடியாமல் போகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட அன்கிளியர் விஷன் இருக்கக்கூடாது, கிளியரான விஷன் இருக்கணும். நம்மளோட டெஸ்டினேஷன் எது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் வந்து ஃபெயிலியரை நினச்சி பயப்படக்கூடாது, அவுட்கம்மை வந்துட்டு ஓவர் திங்க் பண்ணக்கூடாது, பர்ஃபெக்ட்னஸை எதிர்பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? அப்புறம் என்ன, எஸ்பெஷலி இந்த டாக்ஸிக் பீப்புள், சுற்றி இருக்கிற மனிதர்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் செஞ்சிட்ருக்க வேலையை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சியோட ஒரு வேலையை செஞ்சு பர்ஃபெக்டாக முடிக்க முடியும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு, எந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் இல்லையா? உங்களுக்கு தேவையான கண்டென்ட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கண்டென்ட்டில் நான் வீடியோ கொடுக்குறேன். அண்ட் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.